வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இசையமைப்பாளர் இப்போதைக்கு ரொம்ப பப்ளிக்கான ஒரு ஜிவி பிரகாஷ் நடிகராகவும் இருக்கிறார். ஏகப்பட்ட படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு, இசையும் அமைக்கிறார். எள்ளுவய பூக்களையே அசுரன் பட பாடல் வந்து ரொம்ப தூக்கி அவரை நிறுத்திய ஒரு பாடல். அந்த படத்தை அந்த பாடல் இருந்தாலுமே அந்த பாடலை பாடியது அவர் மனைவி சைந்தவி. ஆமாம், இந்த கொரோனா காலத்தில் வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப பிரபல்யம். எங்கே பார்த்தா வீடு தவறாமல் ஒழிச்சிட்டு இருந்தது. ஏன்னா வீட்டை விட்டு போக முடியாது, எங்கே பார்த்தாலும் வந்து கட்டுப்பாடு இல்லையா, போலீஸ் கட்டுப்பாடு, கொரோனானால. அதனால வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப பிரபலியமாச்சு. அந்த மாதிரி சைந்தவி, ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய சமயத்தில் திடீர்னு இப்போதான் சமீபத்தில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் விவாகரத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆகும்னா விவாகரத்து, டைவர்ஸு. இதுமாதிரி எத்தனை பேரை வந்து ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும் டைவர்ஸ் பண்ணிட முடியும். வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட விவாகரத்து என்பது அதிகமாகி போய்விட்டது. அது வந்து அவங்க யோசிக்கிறதும் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை. அந்தம்மா பாடகி, அவரு சினிமா, இவரு சினிமா. பொதுவா வந்து சினிமாவில் இருக்கக்கூடியவங்க வந்து சினிமாவில் உள்ளவர்கள் கல்யாணம் செய்யக்கூடாது, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து பிரபல்யமான ஒரு நபருடைய சகோதரி பையன் ஏஆர் ரஹ்மான், இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரியுடைய ஏஆர் ரைஹானா அவங்களுடைய வந்து பையன். கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் ஜிவி பிரகாஷ், சைந்தவி ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணி பண்றாங்க. நல்லபடி போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. இதுவும் வந்து பிறருடைய வெளிப்பாட ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அதன் அடிப்படையில வந்து நீ பிரிஞ்சு வாழக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வந்து ஏஆர் ரைஹானா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்து அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க. சேர்ந்து வாழ்ந்தது நல்லதானே? ஆமா, அந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஆசையா பேசியிருக்காங்க. உண்மையிலே சேர்ந்துட்டா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஏஆர் ரைஹானா அந்த என் மகள் வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார் அந்த அம்மா. ஏஆர் ரைஹானா ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி, என்னுடைய மகள் வீட்டுக்கு கூட அடிக்கடி போக மாட்டேன், பேச மாட்டேன். சைந்தவிட்டு நான் அடிக்கடி பேசிட்டு தான், போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சைந்தவி வந்து பாடகி சைந்தவி ரொம்ப நல்ல பொண்ணு. ஜிவி பிரகாஷ் என் பையன் என்ன இப்படி பண்ணா அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பையன். எதுலையுமே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாட்டாங்க. ஆனா சைந்தவி அப்படி கிடையாது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்டான ஒரு பொண்ணு, எது சொன்னாலும் ஏத்துக்குவா. மற்றபடி சில ஒரு விளக்கங்கள் சொன்னா கட்டாயமாக அதை ஏற்று நடந்து செல்லக்கூடிய ஒரு பொண்ணு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையை வந்து இங்க வெளிப்படுத்திருக்காங்க ஏஆர் ரைஹானா, அதாவது ஜிவி பிரகாஷனுடைய அம்மா. அது எல்லாருக்கும் உள்ள விஷயம்தான். அதாவது ஏதோ ஒரு பெரியவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில டச் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாதான் வந்து இந்த மாதிரி விவாகரத்து, மற்றபடி வந்து டைவர்ஸ் இதெல்லாம் வந்து நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக வந்து விட்டுவிட முடியாது. எல்லாரும் வந்து ஒரே நேரத்துல ஒரே மாதிரி இருக்க முடியாது. பலவிதமா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி கருத்துக்கள் பேசக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து மனம் மாறி அவர்கள் சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அவங்க ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. அதாவது என் பொண்ணுடைய ஒரு செல்போனு கூட நான் அதிகமா பேச மாட்டேன். சைந்தவியோட டெய்லி நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதே நேரத்துல வந்து ஜிவி பிரகாஷ் பேசுறேன்.
பேசக்கூடிய நேரத்துல வந்து விவாகரத்துக்கு உண்டான காரணத்தை வந்து அவன் சொல்றான். அதை கேட்டா என்னாலே அதை ஜீரணிக்க முடியல. ஜிவி பிரகாஷ் சொல்றது எந்த பொய்யும் இல்லை. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சைந்தவி வந்து என் வீட்டுக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். ஜிவி பிரகாஷ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். அதே நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய காரணங்களும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதே தான் பொய்யும் சொல்ல மாட்டான். இருந்தாலுமே கூட சைந்தவி இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு என் வீட்டுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு ஏஆர் ரெய்கானா வந்து தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய குடும்பம் இருக்கு. கணவனும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவான், மனைவி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். மனைவி அட்ஜஸ்ட் பண்ணுவான், கணவன் வந்து ஏகப்பட்ட பொய் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணக்கூடியவா இருக்கு. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நடிகை சைந்தவி என் வீட்டுக்கு சீக்கிரம் வரணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என் பையனோட நம்ம வந்து தான் பையனோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லல. அதுக்கு அதை வந்து அந்த அம்மா வேறு விதமா சொல்றாங்க. ஏன் ரைகானா, அதாவது வந்து வருவதும் வருவாதும் அவங்கவுங்க கையில இருக்கு. ஏன்னா 2 பேரும் தான் சேர்ந்து வாழக்கூடியவங்க, நம்மளல்ல. அதனால அவங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து 2 பேரும் முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுக்காட்டும் சரி, சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, சேர்ந்து வாழாவிட்டாலும் சரி, அவங்களுடைய கையில இருக்கு. இருந்தாலும் சைந்தவி என் வீட்டுக்கு வரணும், சீக்கிரம் வரணும், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி வந்து இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வந்து பலவிதமான குடும்பங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பெற்றோர்கள் வந்து அதை கூர்ந்து கவனிச்சு ஒரு நிலைப்பாடா கொண்டு போய் அவர்களை சேர்த்து வைக்க துணிவதில்லை. ஆமா, இந்த பஞ்சாயத்துன்னு போகக்கூடிய சமயத்துல அவங்களே பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயம் இதுல இல்லை. இதுல பிடிவாதமாக இருப்பது ஜிவி பிரகாஷ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதவன் அப்படின்னு கூட அவங்க அம்மாவே சொல்றாங்க. சைந்தவி அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளவள். அதனால வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நல்ல விஷயம்தான், சேர்த்து வாழ்ந்தாங்கன்னா நல்ல விஷயம்தான். இது வந்து ஜிவி பிரகாஷுக்கு நல்லது, சைந்தவிக்கு நல்லது. வாழ்க்கைங்கிற ஒரு தடவை தான். அதுல திருமணம் வந்து என்ன பொழுதுனைக்குமா வந்துட்டு இருக்க போது அதெல்லாம் கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட மனைவியோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எல்லாராலையும் முடியாது. அதற்கென்று ஒரு தனி ஒரு மகத்துவம், அதற்கென்று ஒரு விதி பயன்லாம் இருக்கு. மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த 3மே வந்து நம்ம விருப்பத்துக்கு அமையாதுங்க. தானா உட்காந்துன்னா உட்காந்துதான். அப்புறம் புடுங்கிச்சுன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் வந்து பிரம்மச்சரியா வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். அதனால வந்து இவர்களுடைய நிலைப்பாடு வந்து ஏஆர் ரெய்கானா சொல்வதை போல நன்றாக இருந்தா சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப நல்லதா இருக்கும். நம்மளும் அதை எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும். பாருங்க, இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி வாயில கூட பாருங்க. ஜெயம் ரவி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டார், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறார். ஆமா, அவர்கள் செய்த பலவிதமான செயல்களுக்கெல்லாம் ஆர்த்தி அவருடைய அம்மாக்கள் செய்த பலவிதமான செயல்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயுமே கூட அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் நிலைமை போயிருக்கு. இது என்ன அந்த அளவுக்கு நினைச்சிருமா? அதெல்லாம் கிடையாது. நீண்டவர் அங்கதான் வரணும். ஆர்த்தியும் ஜெயராமன் நோக்கி தான் போகும். அது மாதிரி வந்து ஜிவி பிரகாஷும் சைந்தவை நோக்கி வரணும். சைந்தவையை வந்து ஜிவி பிரகாஷ் நோக்கி 2 பேரும் வாழணும். ஆமா, 2 பேரும் வாழ்வது என்று அவரவர்கள் கையில் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஏஆர் ரெய்கானா தான் சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்ல கட்டாயமா உங்களுடைய பெரியோர்களுக்கு உங்களோட கையில இருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய அன்பு சகோதரி. அதனால கட்டாயமா வந்து நீங்க வாயை தொடர்ந்து இருக்கிறீங்க. இது கட்டாயமாக பழித்து விடும். ஆமா, இறைவனுடைய ஆணை கட்டாயமா இருக்கு. இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை மிக நிறைய இருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.